Hi guys, mobile service பண்ணுறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்கிமேட்டிக் யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று போர்னியோவாக இருக்கும், இல்லைனா ப்ராக்மாஃபிக்ஸாக இருக்கும், இல்லைனா டிஜேஇசட்டாக ஏதாவது இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி Estech Orion ஸ்கிமேட்டிக் வாங்கிட்டேன். அது எனக்கு 1400 தான் ப்ரைஸ் வந்துச்சு. எவ்வளோ மாதம்னா 18 மாதத்துக்கு எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே போர்னியோ யூஸ் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அதை யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணக்குள்ள எனக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னாக்கா, நிறைய மாடல்ஸில் இதில் காணோம். ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டேன். நிறைய மாடல் ஸ்கிமேட்டிக்கும் கிடையாது, ஹார்ட்வேர் சொல்யூஷனும் கிடையாது, பிட் மேப்பும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 90% மாடலுக்கு வெறும் பிட் மேப் மட்டும்தான் இருக்குது. ஸ்கிமேட்டிக்கும் இல்லை, ஹார்ட்வேர் சொல்யூஷனும் இல்லை. அதனால் காசு கொடுத்து வாங்குறீங்கனாக்கா கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் போர்னியோ போகிறது பெஸ்ட்டு சாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு அது ஓகே, எவ்வளோ பெட்டர். நிறைய ஸ்கிமேட்டிக் இருக்கும், பிட் மேப் இருக்கும், ஹார்ட்வேர் சொல்யூஷன் இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படியாவது ரெடி பண்ணி போட்ட அமௌண்ட்டை நம்ம வாங்கிடலாம். அது வந்து நியர்பை 3400-500 வந்துச்சு 1 இயர் பிளானுக்கு. ஆனால் இது 18 மாதத்துக்கே 1400 தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி நான் வாங்கிட்டேன். ஆனால் உள்ள ஒன்றும் விஷயம் இல்லைங்க. அதை வச்சு என்னால் ரெடி பண்ண முடியல. வெறும் பிட் மேப்பை வச்சு என்னால் ரெடி பண்ண முடியல. அதுலேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது பிட் மேப்லேயே. அதில் இருக்க ப்ராப்ளத்தை பார்க்கும்போது அதுக்குள்ளார என்னென்ன செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத சும்மா ஒரு குயிக்காக ஒரு 1 மினிட்டில் பார்த்துடலாம். அதை சிப்பு பின் அவுட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளார பார்த்திங்கனாக்கா இன்னும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. டாக்குமெண்ட் டேட்டா ஷீட்டு, அடுத்தது இந்த ட்ரோனு, குவாட்காப்டரு, கிராஃபிக்ஸ் அண்டு கன்சோல்ஸு, லேப்டாப், நோட் புக்கு, ஸ்மார்ட் ஃபோனு, டேப்லெட்டு இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த சிப்ஸ் பின் அவுட்டில் ரேம், எஸ்ஓசி, யூஎஃப்எஸ்ஸு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஆப்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது எஸ்ஓசியில். ஒரே ஒரு எம்டிக்கு 2 சாம்சங் சிப்ஸு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எஸ்ஓசியில் ஒன்றுமே கிடையாது. அதில் ஃபைல்ஸ் நிறைய மிஸ்ஸிங். ரேம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜிஏ ஒரு 3-4 மாடல்ஸ் இருக்குது. ரேம் கூட ஓகே தான், ஆனால் எஸ்ஓசியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டேட்டா ஷீட்டு. இதில் வந்துட்டு சார்ஜர் ஐசியும் பவர் ஐசியும் கொடுத்துருப்பாங்க. எம்டிக்கு, பிக்யூ, அடுத்தது குவால்காம், இந்த மாதிரி நிறைய ஐசி வந்துட்டு மிஸ் ஆகுது டேட்டா ஷீட்டில். போர்னியோ கம்பேர் பண்ணக்குள்ள இதில் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். இதில் அடுத்ததாக பார்த்தா ட்ரோன்ஸு, குவாட்காப்டரு அதெல்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லை. கிராஃபிக்ஸ் அண்ட் கன்சோல்ஸில் 2 பிராண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. லேப்டாப், நோட் புக்கில் வந்துட்டு ஒரு 10-15 பிராண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த பிராண்ட்குள்ளார மாடல் நிறைய மிஸ்ஸிங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா லினோவோவில் நிறைய மாடல் இருக்குது. அதெல்லாம் ஆனால் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நானும் கொடுத்துருக்கேன்ற பேருக்கு ஒரே ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமு டேட்டா ஷீட் கொடுத்துருக்குறான் போல் இருக்குது. மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை. அதில் ஏசரில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இருக்குது, ஆனாலும் நிறைய மாடல் மிஸ்ஸிங்கு. சொல்லிக்க ஒன்றுமே இல்லை இதில். அடுத்ததாக நம்மளுடைய செக்ஷன் பார்த்தோன்னாக்கா ஸ்மார்ட் ஃபோனு. இதில் வந்துட்டு அந்தளவு நிறைய பிராண்டு மிஸ் ஆகுதுங்க. பயங்கரமான பிராண்டு நிறைய மிஸ் ஆகுது. ஓவரலாக அந்த விவோ, ஓப்போ, சாம்சங், ரெட்மி இந்த மாதிரி மாடல்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அவைலபிளில் இருக்குது. மற்றபடி இன்னும் நிறைய மாடல்ஸ்லாம் மிஸ் ஆகுது. அதுக்குள்ளே இருக்க மாடலும் மிஸ் ஆகுது. ஜியோவில் 320B மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக சாம்சங் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்கா இதுலேயும் நிறைய மாடல் வந்துட்டு இல்லை. என்கிட்ட இப்போ ஒரு சாம்சங் M31s மாடல் ஒன்று வந்திருக்கு. அதில் வெறும் பிட் மேப் மட்டும்தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஹார்ட்வேர் சொல்யூஷன் கூட இல்லை. ரொம்ப புலம்பி தவிக்கிறேன் நான். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாக்கா வேறு எதாவது பெஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. மேலே நிறையா டேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆப்ஷன்ஸு. அது வேறு ஒன்றும் கிடையாது. லெஃப்ட் லைட்டு ஃப்ளிப்பு, அது ரொட்டேஷனு 2க்குதும். அது ஃபுல் ஸ்க்ரீனு. இது வந்துட்டு ஃபுல்லாக வைக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. லேயரு டெக்ஸ்ட்டு அண்ட் லேயர் காமிக்கிறது. இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா சும்மா சைடில் வர லேயர்ஸ் தான், வேறு எதுவும் பெரும்பாலும் அதில் ஒன்றுமே கிடையாது. அதில் இந்த டாப் லேயரு, பாட்டம் லேயரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் வந்துட்டு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மேலே ஷீல்டு இருக்கிற ஒரு செக்ஷனு, அதுக்கப்புறம் இன்னர் லேயர் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்னர் லேயர்லாம் இதில் வரவே இல்லை. அடுத்ததாக செக்ஷனில் வந்துட்டு என்ன
ஆப்ஷன் பாலிகான்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதான் அந்த லைன் வந்துட்டு வரைஞ்சி காமிக்கிறது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த லைன் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி அனிமேஷனாக காமிக்கும். அது இப்போ வரல, நான் இன்னொரு தடவை கிளிக் பண்ணுறேன். இதோ வருது பாருங்கள். இந்த லைன் வர வைக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது, வேறு எதுவும் இல்லை அதில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு, நம்ம ஏதாவது தேவையான இடத்துல நம்மளே மார்க் பண்ணிக்கிற மாதிரி, இதோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கெட்ச் மாதிரி, அதுலேயும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்திங்கனாக்கா இவ்வளோ தான். இதில் சொல்லப்போனால் இதில் வேறு எதுவும், இதில் எல்லாமே இருக்குது. இது சர்ச் பண்ணுற டேப், நம்ம ஒரு வேளை ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணாக்கா அந்த பார்ட் நம்பர் இதில் அடித்து சர்ச் பண்ணோம்னாக்கா அந்த பார்ட் நம்பர் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு மேலே இருக்கிற அந்த சர்ச் டேபு, அவ்வளோதான். அடுத்தது எனக்கு இதில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸை பார்த்துருவோம். செட்டிங்ஸில் வந்துட்டு இந்த தீமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக கீழே இந்த ஜூம் இன்னு ஜூம் அவுட்டு கண்ட்ரோலுக்கு இதுக்கு தான் பெரும்பாலும் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன்ஸு. சொல்லிக்கிறதுக்கு வேலை ஒன்றும் இல்லை இதில். அடுத்தது பார்த்திங்கனாக்கா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடியது நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, கீழே இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டேப் தான். சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த டேப் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஒரு இடத்துல கிளிக் பண்ணி எனக்கு வந்துட்டு லைன்ஸ் வந்துட்டு விசிபிள் ஆகுது அப்படின்னாக்கா இது கொஞ்சம் மறைக்குதுன்னு, நான் இது மறைக்குதுன்னு சொல்லி இதில் இருக்கிறத நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனாக்கா எனக்கு இந்த பக்கம் மறையுது. சரி, அந்த பக்கம் தான் மறையுது, நம்ம வந்து சின்னதாகும்னு பார்த்தாக்கா பார்ட் நம்பரும் தெரியல, எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு லைனும் தெரியல. இந்த மாதிரி ப்ராப்பராக ஆப்டிமைசேஷன் பண்ணாத சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு தலைவலி தான். சரிங்களா, அது நல்லா ப்ராப்பராக ஆப்டிமைசேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அமௌண்ட் போட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன்னா வச்சுக்கிங்களேன், லைவ் போர்டுக்கே நான் வந்துடுறேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல பிளிங்க் ஆகுது பாருங்கள். அது எல்லாமே இது கூட கனெக்ட் ஆகிருக்க கண்டினியூட்டி லைன்ஸு. ஆனால் அப்படியே லைவ் போர்டுக்கு வரேன். இப்போ இது சாம்சங் M31s மாடலு. இதுதான் அந்த 2 காயிலு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா ஸ்கீமேட்டிக்கில். நான் ஒரு இடத்துல வைக்கிறேன், பஸர் அடிக்குது உங்களுக்கு பாருங்கள். இது வந்து ஷார்ட்டில் இருக்குது. நான் ஆப்போசிட் காயிலில் வைக்கிறேன், எனக்கு பஸர் அடிக்காது, ஓவர் லூப்புன்னு காமிக்குதுங்களா. அப்படியே டயோட் மோடில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வேல்யூ என்ன வருதுன்னு. ஃபஸ்ட்டு ஷார்ட்டான காயிலில் நான் வைக்கிறேன், எனக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 0.003, இட்ஸ் மீன் ஷார்ட்டு. ரெண்டாவது அந்த காயிலில் நான் வைக்கிறேன், எனக்கு வேல்யூ வருது 0.347 வேல்யூ வருது. இந்த மாதிரி எனக்கு வரக்கூடாது. ஆனால் அந்த பிட் மேப்பில் காட்டின விஷயம் பார்த்தினாக்கா இதை கிளிக் பண்ணால் அதுவும் பிளிங்க் ஆகுது. அப்போது அந்த 2 காயிலும் வந்துட்டு கண்டினியூட்டியில் இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு அந்த காயில் வந்துட்டு வேல்யூ காமிக்குது, இது வந்து ஷார்ட்னு காமிக்குது. அப்போது இந்த பிட் மேப்பே தப்பு. ஸோ இதனால தான் இந்த ஸ்கீமேட்டிக் ஓரியன் ஈஸ்டெச் ஸ்கீமேட்டிக் நம்மளுக்கு சூட்டபிள் ஆகாது. மேபி ஃப்யூச்சரில் இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க, சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பண்ணி நிறைய ஃபைல்ஸ் இன்புட் உள்ளார கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு வேளை யோசிக்கலாம் வாங்கிறதுக்கு. வாங்குறவங்க ரேட்டு கம்மியாக இருக்கேன்னு சொல்லி ஏமாந்து வாங்க தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் மேலே போகிறது பெட்டர் சாய்ஸ். Thank you.